பேரும் விலகி இருக்கீங்க? சண்டையா? சேர்ந்து இருந்தா தான் அழகா இருக்கும். ஆசையை பாரு. நீ இங்க இருக்க கூடாது. நீ தான் இங்க இருக்கணும். நீ போ மேல. சுலோச்சனா சரியான இடிச்சு வாய்டி நீ. அட்சய பாத்திரத்தை பிச்சைக்காரனுக்கு கொடுத்துட்டு பட்னி கடந்து செத்தாளா ஒரு இளவரசி. அது மாதிரி காத்திருந்த உன் காதலனை நேத்து வந்தவன் தட்டிட்டு போற. நீ மூக்க போற. பார்த்து நடந்துக்க, ஜாக்கிரதை. விட மாட்டேன், இப்பவே போறேன். எவ்வளவு நேரம் கையை நீட்டுக்கு முரளி. ஸ்வீட் நல்லா இருக்கா? இந்த என் அன்புக்கு இவ்வளவுதான் விலையா? இந்த மூஞ்சிக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும் போல இருக்கு. இவ்வளவு லட்சணத்துக்கு இதுவே அதிகம். உங்க மைனாவுக்கு ஸ்வீட் கொடுத்துட்டு வரேன். பாத்து கொத்திர போது. ஏய் மைனா இந்தா. ஏ நீ பொம்பளையா இல்ல பொம்பளையான்னு கேக்குறேன். வரக்கூடாத சந்தேகம். சிரிக்காதே. இந்த பச்சை சிரிப்பு தானே வேண்டாங்கிறது. பொண்ணா பிறந்தவளுக்கு அடக்கம் ஒடக்கம் இதெல்லாம் வேணாம். வடநாட்டுல பிறந்தா என்ன, வெளிநாட்டுல பிறந்தா என்ன, எங்க பிறந்தாலும் அதே கண்ணு அதே மூக்கு எல்லாம் அதேதான். கல்யாணம் ஆகாத ஒரு ஆம்பளை கிட்ட 4 அடி தள்ளி நின்னு பேசணும், பழகணும். நீ ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுறேன்னு நினைக்கிறேன். இப்ப என்ன நடந்து போச்சுன்னு இப்படி கத்துற? என்ன நடந்து போச்சா? என்னென்ன நடக்குதுன்னு நானும் என் கண்ணால பாத்துட்டு தானே வரேன். சரி அது போகட்டும். கொஞ்சம் முன்ன அவர் கையில ஏதோ மந்திரிச்ச கயிறு மாதிரி உனக்கு கட்டினியே, அது என்ன? அது ரக்ஷா. இப்படி இந்தியில பேசி தப்பிச்சலாம் நினைக்காது. தமிழ்ல சொல்லு. அத கையில கட்டினா அவரை நான் சகோதரனா நினைக்கிறேன்னு அர்த்தம். அவரும் என்ன சகோதரியா ஏத்துக்கிட்டாருன்னு அர்த்தம். இன்னைக்கு ரக்ஷா பந்தன் டே. இத வடநாட்டுல ரொம்ப விசேஷமா கொண்டாடுவாங்க. இதுக்காகத்தான் முரளியை நான் இத்தனை நாள் தங்க வச்சேன். மைனா என்ன? ஷர்மிளி என்ன மன்னிச்சிரு. நீ அவர்கிட்ட நெருங்கி பழகிறத பார்த்து நான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப சரியா புரிஞ்சுக்கிட்டல. அந்த ரக்ஷைய பொண்ணுக்கு பொண்ணு கட்டி சகோதரியா ஏத்துக்கிற வழக்கம் இல்லையா? இல்லையே. ஏன் கேக்குற? அது என் கையில கட்டி என்ன நீ சகோதரியா ஏத்துக்கணும். பட்டாளத்துக்காரங்க எல்லாரும் ரொம்ப முரட்டுத்தனமானவங்கன்னு நான் நினைச்சது எவ்வளவு பெரிய தப்பு. இவருக்கு எவ்வளவு தங்கமான மனசு. அந்த புறாவுக்கு கிடைச்ச அதிர்ஷ்டம் எனக்கு கிடைக்க கூடாதா? வலிக்குதே. அம்மா ஐயோ வலிக்குதே. ஐயோ ஐயோ வலிக்குதே அம்மா. ஐயோ என்ன என்னாச்சு? கால் நிறுத்தம். அடிபட்டுச்சு. கொஞ்சம் மருந்து கொண்டு வரேன். வா. மெதுவா மெதுவா பார்த்து. ஒரு இடத்துல உட்கார சொன்ன கேக்குறியா? மெதுவா. இங்க காலை காட்டு. வேண்டாங்க. என்ன வேண்டாங்க?
மருந்து வேண்டாமா? அது இல்லைங்க, என் கால் உங்க மேல படுதே, அது பாவம் இல்லையா? அசடு அசடு, ஆபத்துக்கு பாவம் இல்ல, சும்மா இரு. அடி ஒண்ணும் பெருசு இல்ல. என்ன என்ன அடிபட்டுக்கு மட்டும் தெரியும். கத்து, அவ்வளவுதானே. சரி, இப்போ எப்படி இருக்கு? சில்லுன்னு இருக்கு. மருந்து எரியலையா? மருந்து எரியுது, உங்க கைப்பட்டதும் சிலு சில்லுன்னு இருக்கு. என்ன முரளி? அந்த பொண்ணு கால் அடிபட்டு போச்சு, மருந்து போட்டு விடு. இந்த நேரத்துல இவ எங்க இங்க வந்தா? மருந்த போடவரா? என் தலையில கல்ல போடவரா? ஐயோ, என்ன என்ன விசிலு? அடிக்கடி வாத்தியார் படம் பார்த்து பழக்கம் போல் இருக்கு. ஏங்க போ போ, பொண்ண சீக்கிரம் வர சொல்லுங்க. வர சொல்றேன். சம்பூர்ணம், பொண்ணு அடிச்சுட்டு வா. பொண்ணை பாத்தீங்கன்னா மயங்கி விழுந்துருவீங்க. தண்ணிய குடிச்சா துண்ட வழியா போறது எக்ஸ்ரே எடுத்த மாதிரி பளிச்சுன்னு தெரியும். மஞ்சு வாமா. மாப்பிள்ளைக்கு காஃபி கொண்டு போய் கொடு. எடுத்துக்கிட்டு போ. ஓ, ஹலோ. தேங்க் யூ. யூ ஆர் வெல்கம். சொக்கலிங்க, சௌத்தகனி சௌத்தகனி சௌத்தகனி. என்ன என்னாச்சு? ஒண்ணு இல்ல மாப்பிள்ள, திடீர்னு வரோம். நீங்க உட்காருங்க. சௌத்தகனி சௌத்தகனி சௌத்தகனி, தள்ளி தள்ளிமா. சௌதகனி, என்ன சொல்லிட்டு பொண்ணை பார்த்ததும் நீங்க மயக்கம் போட்டு வேண்டீங்க? தம்பி, எல்லாம் சரியா போயிடும். நீங்க போய் ரெஸ்ட் எடுத்துங்க. நாங்க டாக்டர் வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறோம். பரவாயில்ல, நான் இங்கே இருக்கேன். அதுக்குள்ள மாப்பிள்ள, நீங்க ரொம்ப தூரம் ட்ரெயின்ல வந்திருக்கீங்க, களைப்பா இருப்பீங்க. மஞ்சு, மாப்பிள்ளை மாடி ரூம் கழிச்சிட்டு போமா. போ 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 போ. வாங்க. பரவாயில்ல மாமா, நானே போய்க்கிறேன். மாமா, தம்பி, ஒரு முக்கியமான சமாச்சாரம். அதை விட முக்கியமான சமாச்சாரம் வெளியே பேசுவோம். அடியே மஞ்சு, மாப்பிள்ள ரொம்ப புத்திசாலிடி. எதை வச்சு சொல்ற? உன்னை அவருக்கு பிடிச்சு போன விஷயத்த எவ்வளவு நாசூக்கா சொன்னார் தெரியுமா? எப்படி சொன்னாரு? பரவாயில்ல மாமான்னு உங்க அப்பாவை பார்த்து சொன்னாரு. அதுக்கு என்னடி அர்த்தம்? கால அசைஞ்சா போதும், அர்த்தம் கண்டுபிடிச்சிடுவியே. அது போகட்டும், உனக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கா? ஆள் அழகா இருக்காரு, அது மட்டும் போதுமா? புத்திசாலியாவும் இருக்காரு. அழகும் புத்திசாலித்தனமும் இருந்தா போதுமா? மனசுதான் முக்கியம். அதை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா என் முடிவை சொல்றேன். கொஞ்சம் தருங்க. ஏன் இப்படி ஓடுற? ஏன்டா பொம்பளை மேல மோதுற? அட தெரியாம வந்து மோதிட்டமா. என்னது, ரொம்ப அலட்டிக்கிறேனா? ஏன்டா செய்யறதையும் செஞ்சுட்டு கேட்ட அலட்டிக்கிறேன் நான் சொல்ற. ஏன்டா அந்த பொண்ணை துரத்துற? அது என் முறை பொண்ணுமா. முறைக்கிறேனா? அப்படித்தான்டா முறைப்பேன். தெருவுல போற பொண்ணை துரத்துனா அப்படித்தான் முறைப்பேன். சரியான செவிடுகிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன். ஏன்டா உனக்கு என்ன திமிர் இருக்கணும்? என்ன பார்த்து செவிடுங்கிறியா நீ? இது மட்டும் காதல விழுதா? எல்லாமே எனக்கு காதல விழுகுண்டா. அப்பப்ப மரியாதையா போயிடு, இல்ல போலீஸ் கூப்பிட்டு முட்டிக்கு முட்டி அடிக்க சொல்லுவேன். போட அங்கங்க, இந்த பக்கம் போடா. போறமா ஐயா. போடாங்கிற என்னடா முறைக்கிற? புளிய தோண்டிடுவேன். போரிக்கு பயலுக பொண்ணுகளை தனியா ரோட்ல நடக்க விட மாட்டானுங்களே. இந்த மாதிரி பயலுகளை எல்லாம் முச்சந்தில நிக்க வச்சு மிஷின் கண்ணால சுடணும். நீயா? அவன் போயிட்டான், நீ பயப்படாம போ. போறதுக்கு எனக்கு எந்த இடமும் இல்லம்மா. நான் ஒரு அனாதை. உங்க காலை பிடிச்சு கெஞ்ச கேட்டுக்கிறேன், என்ன காப்பாத்துங்கம்மா. அனாதேங்கிறியா? பயப்படாத, நான் உனக்கு பாதுகாப்பு தர்றேன். நான் யார் தெரியுமா? ரிட்டையர்டு மிலிட்டரி மேஜரோட பொண்டாட்டி, மிலிட்டரி கேப்டன் முரளியோட அம்மா. முரளியா? இவரா?
ஆமா, இவன் உனக்கு எப்படி தெரியும்? படவா ராஸ்கல், பிளடி நான்சென்ஸ். என்ன ஏங்க திட்டுறீங்க? உன்னை திட்டல, உன் பையனை திட்டுறேன். மிலிட்டரி கடிச்சு கண்ணை தூக்கலாம்னாக்கா பொண்ணை தூக்கிட்டு வந்திருக்கிறான். நான்சென்ஸ். ஏங்க, ஒருவேளை நம்ம பையன் அந்த பொண்ணை லவ் பண்ணிருப்பானோ? சே சே, என் புள்ள அந்த மாதிரி தப்பு தண்டாவுக்கெல்லாம் போக மாட்டான். புள்ள மேல எவ்வளவு நம்பிக்கை. நான்சென்ஸ். அவன் தான் கையங்களவும் புடிவட்டி நிக்கிறானே. என்னங்கிறீங்க? புள்ளைய கேக்குறேங்கிறீங்களா? வேண்டாங்க, நீங்க ரொம்ப கோவமா திட்டுவீங்க. நானே அவனை பக்குவமா கேட்டுக்கிறேன். தப்பு பண்ணிட்டு வந்து நிக்கிறான், என்ன பக்குவமா கேக்குறது? நான்சென்ஸ். நீ பேசாம இரு, நானே கேக்குறேன். அப்பதான் உண்மை வெளிவரும். என்னங்கிறீங்க? நீ வாய மூடிட்டிருங்கிற. ஆ. பிளடி நான்சென்ஸ். முரளி. Captain Murali reporting to Major. Dad? அம்மா, என்னம்மா? முரளி, நான் தான். ஜோக்கெல்லாம் வேண்டாம். நான்சென்ஸ். நான் கேட்கிற கேள்விக்கு உண்மையான பதில் சொல்லணும். Yes, Dad. நீ கேம்பில் இருந்து வரும்போது உன்னோட என்னென்ன கொண்டு வந்த? Things. Only things? Yes, Dad. Anything else? Nothing else. Are you sure? Sure, Dad. I see. Bloody nonsense. What is this thing? சிரிக்காதே. Bloody nonsense. என்னங்க, சிரிக்கிறது கூட தப்பா? அதானே. வாய மூடு. சிரிக்கிறது தப்பு இல்ல, சிரிக்கிற நேரம் தான் தப்பு. மைனா, நீ உள்ள போ. மைனாவா? அது வேற வழி இல்லாம இந்த பேரை நான் வச்சேன். டேட், இவ ஒரு அனாதை. ஒரு முரடை இவளை துரத்திக்கிட்டு வந்தான். அவங்கிட்ட இருந்து இவளை நான் காப்பாத்தினேன். எங்க தனியா விட்டா திரும்ப அவங்கிட்ட மாட்டிக்கோளன்னு பயந்து ட்ரெயின்ல என் கூட கூட்டிட்டு வந்தேன். திடீர்னு காணா போயிட்டா. இங்க எப்படி வந்தா? டேட், அந்த பொண்ணை பத்தின விவரம் தெரியற வரைக்கும் அவ இங்கே இருக்கட்டுமே. ப்ளீஸ் டேட். Okay, my son. Thank you, Major. That's all right, Captain. என்னங்க, நீங்க நினைக்கிற மாதிரி தப்பா எதுவும் இல்லையே? இல்ல. ஏன் கத்துறீங்க? இல்ல. பாத்தீங்களா, என் புள்ளைய பத்தி சந்தேகப்பட்டீங்களே, இப்ப என்ன சொல்றீங்க? ஆமா, அந்த பொண்ணு யாரா? அப்புறமா ஆ. விசாரிச்சு சொல்றேன். என்ன எழுதி காட்டிட்டு போறாரு? பொண்ணு ரொம்ப படிச்ச பொண்ணு போல இருக்கு.